ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 7.5% எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டுக்காக தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போறாங்க. சொன்ன டேட்ல 13/8/2026 பண்ணாங்க. இல்லை சார் மாற்றவே மாட்டாங்களா? எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னு பார்க்குறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் வந்து அழகாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கவுன்சிலிங் தான் அப்பப்போ டேட்டு மாற்றுவாங்க. அதனால் இவங்களுக்கு டேட்டு மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை தான் தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் கமிட்டி கரெக்டாக சொன்ன டைமில் பண்ணிடுவாங்க. எம்சிசி டைம் மாற்றினா இவங்கள மாற்றுவாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% ஆல்ரெடி வந்து ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால் இதுக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. 13/8/2026 எங்கே சார் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓமந்தூரார் எஸ்டேட் இருக்குது, ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் அங்கே கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது ரைட்டா? அதில் வந்து நம்மளுக்கு ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 அதில் தான் வந்து நடக்குது. இது மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தெரியும், அங்கே ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அங்கே உள்ளே வந்ததுமே உங்களுக்கு பெருசாக பேனர் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றியே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அங்கே அலாட்மெண்ட்டு டைரக்ட் 7.5% கவர்மெண்ட் இதில் வாங்குறாங்களே, 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட்டில் படிச்சிருப்பாங்களே அந்த குழந்தைங்க அன்றைக்கி டைரெக்டாக பேரண்ட்டோட வந்துடணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டு அப்படின்றத திருப்பி சொல்கிற மாதிரிங்க, 13/8/2026 எத்தனை மணிக்கு வரணும் சார் அப்படின்னா 10 மணிக்கு ஒரு செஷனும் 12 மணிக்கு ஒரு செஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மணிக்கு வர செஷனுக்கு யாருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டிஸ் 10 o'clockல இருந்து 12 noon 10 AM 12 PM வரைக்கும் இருக்கக்கூடியது யாருன்னா ஆல் கம்யூனிட்டிஸு. எத்தனை இதில் ஜென்ரல் ரேங்க்கு 1ல இருந்து 448. அப்போ ஜென்ரல் ரேங்க்கு 449லேருந்து 912 ரெண்டு கொடுத்துருக்காங்களே, 10 AM அப்புறம் 12 noon ரைட்டா? இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வர வேண்டியது 001ல இருந்து 448 இது ஜென்ரல் ரேங்க். இதுவே 12 மணிக்கு வந்து 449 912. சார் இது வந்து எப்போ சார் நாங்கள் இங்கே 10 மணினா 10 மணிக்கு போனோன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் முன்னாடி அங்கே இருக்கணும் ரைட்டா? நீங்கள் அங்கே சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த 7.5% இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அங்கே சாப்பாடு வந்து எக்கச்சக்கமாக டீ காஃபி டிஃபனு மத்தியானம் லஞ்சு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதுதான் வருஷம் நடக்குது. இந்த வருஷம் இன்னும் கூட பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தென் வந்து நீட் மார்க்ஸ் எதுல இருந்து எந்த மார்க் வரைக்கும் சார் வரணும் அப்படின்னா 599ல இருந்து 469 வரைக்கும் மார்னிங் செஷனும், தென் ஆஃப்டர்நூன் செக்ஷன்ல வந்து 468ல இருந்து 433 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அவ்வளவுதானா சார்? அதுக்குள்ளே முடிஞ்சிருமானா மேக்சிமம் அந்த மார்க்குக்குள்ள கிடைக்கிறது வந்து யாருக்கு கிடைக்கும்? லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எஸ்டி கேட்டகரிக்கு தான் கிடைக்கும். அப்போ நடுவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31%, பிசிக்கு 26.5%, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20%. எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து சீட்டு வந்து எடுப்பாங்க. ஏன்னா பிசியில் வந்து கம்மியாக இருப்பாங்க. எம்பிசியோட கட் ஆஃப் தான் ஜாஸ்தி இருக்கும் பிசி கட் ஆஃபோட. அதே போல் எஸ்சி கட் ஆஃபோட எஸ்சிஏ கட் ஆஃப் தான் ஜாஸ்தி இருக்கும் ரைட்டா? எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கட் ஆஃப் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் இது ரெண்டுமே அன்னைக்கு கவுன்சிலிங்கில் கொடுத்துருவாங்க ரைட்டா? எஸ்சியில் இருக்கிறவங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து 129லேருந்து 156 வரைக்கும் இருக்கிறவங்க எஸ்சியில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் எஸ்சிஏல இருக்கிறவங்க கம்யூனிட்டி ரேங்க் 21லேருந்து 32 வரைக்கும் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டி ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் 7லேருந்து 12 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப மினிமம் இருக்கிறதுனால ஆல் கம்யூனிட்டிஸ் ஜென்ரல் ரேங்க்ல 912 வரைக்கும் அன்னைக்கு அலோவ் பண்ணுவாங்க. தென் எஸ்சி எஸ்டியா இருந்ததுன்னா 156 32 12க்குள்ள உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இருந்ததுன்னா நீங்க இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க சார் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா ஓமந்தூரார் லெக்சரர் ஆல் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட் சென்னை 2. இது எங்க போய் பஸ் இறங்கணும் அப்படின்னா, பஸ் இறங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்சன் ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப் இருக்கு. சிம்சன் ஆர் ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப்ல இறங்கணும். அப்படி இல்லை சார் நான் மெட்ரோல வர போறேன்னா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ இருக்கு, அதுல போய் இறங்கலாம். இல்லை நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரணும் அப்படின்னா சிந்தாதிரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க இறங்கிக்கலாம் ரைட்டா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா சில பேர் எக்மோர்ல இறங்குவாங்க, சில பேர் வந்து சென்ட்ரல்ல இறங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த இடம் வந்து ரீச் ஆயிடணும். சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனா இருக்கா, நாங்கள் எதனா எடுத்துட்டு வரணுமா இல்லை கையை வீசிட்டு வரணுமா அப்படின்னா, எஸ்
இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, என்னென்ன எடுத்துக்கணும். நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர் உங்களுக்கு தனித்தனியாக வராது. உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்ததுன்னா போதும், நீங்க வந்துடலாம். கேண்டிடேட் who are participating in this counseling for MBBS BCS court need not pay ப்ராசஸிங் ஃபீ அண்ட் டியூஷன் ஃபீ. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் பார்த்தோம். அவங்களாம் 500 ரூபாவும் அலாட் ஆச்சுன்னா 18,073 ரூபா 12,073 ரூபா அந்த மாதிரி பே பண்ணோம். பட் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா அவங்களுக்கு 10 பைசா செலவே இல்லாம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நோ ப்ராசஸிங் ஃபீயும் கிடையாது, டியூஷன் ஃபீஸும் கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் போனா ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது, லேப் லைப்ரரி லொட்டு லொஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஒண்ணுமே கிடையாது. குழந்தைங்க படிக்கலாம். அப்போ அவ்வளோ அளவுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ரைட்டா? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குழந்தைங்களே, பேரண்ட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிஎஸ் MBBS எல்லாம் பார்த்தீங்கன்னா MBBSக்கு 1.5 கோடி கொடுத்து படிக்கிற இடத்துல உங்க குழந்தைங்களுக்கு இதுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணணுமா, யூஸ் பண்ணக்கூடாதா? நிறைய பேருக்கு இன்னும் கூட தெரியாம வச்சுட்டு இருக்காங்க. 6ல இருந்து 12 படிச்சா வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த அவேர்னஸஸ்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி விடுங்க. ரைட்டா? தென் நான் என்ன சார் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிடணும் அப்படின்றது கண்டிஷன். உங்களுக்கு அங்கே டைம் என்ன கொடுத்தாங்க, 10 மணிக்கு கொடுத்தாங்க, 12 மணிக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 9 மணிக்கு போயிடணும். 12 மணி செஷனுக்கு வந்து 11 மணிக்கெல்லாம் அங்கே ரிப்போர்ட் பண்ணிடணும். அலாங் வித் ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட் வந்து கம்பல்சரி, அம்மாவோ அப்பாவோ யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு கம்பல்சரியா வரணும். கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வித்வுட் which the candidate will not be allowed to participate. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ல போய் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி உங்ககிட்ட இருந்ததுன்னா தான் உள்ள அனுப்புவாங்க. அதனால செக் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீட்டோட UG 2026 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், தென் போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃப்ரம் 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்சிருப்பீங்களா அந்த ஸ்கூல்ல வாங்கிட்டு வந்திருக்கணும். இல்ல EMIs நம்பர் இருக்கிறவங்களுக்கு could not be matched and were mentioned in the ineligible list published in the official website. அதனால அதை பத்தி கவலைப்பட TC வாங்கி வச்சிருக்கணும். தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. அப்பாதோ அம்மாதோ பேரண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி வாங்கணும். சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் பீயிங் கால்டு, நான் இங்க நிறைய பேரை நாங்க கூப்பிட்டதுனால சீட்டு நாங்க அவ்வளவு பேருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க, 912 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரைட்டா? இங்க பாருங்க, 912 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரைட்டா? இருக்கிறது அவ்வளவு சீட்ஸ் கிடையாது. அப்ப எவ்வளவு ரேங்க்னா சில பேருக்கு கிடைக்காம போகும். அதனால கூப்பிட்டதுனால சீட்டு கொடுத்தோம்னா நாங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் as per the date, time, rank mentioned in the above. சார் எனக்கு அந்த ரேங்க்ல வரலன்னா வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் சீட் இருந்ததுன்னா அடுத்த ரவுண்ட் கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல நம்ம சீட் எடுக்கலாம். கேண்டிடேட் ஷால் ஒன்லி ஆஃப் த வேகன்சிஸ் அவைலபிள் இன்டர்ன். நான் அங்கே போறப்ப எனக்கு என்ன வேகன்சி இருக்கோ அதான் என்ன கூப்பிடுறாங்க. நான் 912 இருக்கேன். 912 போறப்ப எனக்கு சீட் இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. இதுவே நான் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறாங்க, நான் போனேன்னா எனக்கு சாய்ஸ்ல எல்லாமே இருக்கும், எந்த காலேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவே நான் 400 ரேங்க் இருக்குன்னா எங்க அவைலபிள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சீட் ஃபில் பண்ண முடியும். அதனால பயப்பட தேவையில்ல. அங்கே என்ன சீட் இருக்குமோ கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல இருக்கும். ஸ்கிரீனை பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கரெக்டா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்றதை பார்த்துட்டு போடுங்க. ரைட்டா? கேண்டிடேட் ஷால் ஒன்லி ஆப் த வேகன்சி சீட்ஸ். மொபைல் போன்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போறதுக்கு அலோடு இல்லை. அதனால பாத்துக்குங்க. ரைட்டா? இதுதான் 7.5% பொறுத்த வரைக்கும் இப்ப கொடுத்துருக்க கம்ப்ளீட் டேட்டா. இதை எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்ச 7.5% 912 ரேங்க்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க தயவு செய்து. ஓகேவா? இந்த 7.5%ல எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீட் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்க்கலாம் எங்க ஓமந்தூரார் லெக்சரர் ஹால் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லெக்சரர் ஹாலில் நான் உங்களை அன்னைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.